எல்லாரும் மாற்றம் வேண்டும் மாற்ற வேணும்னு சொல்கிறாங்களே, இதுதான் அந்த பெரிய மாற்றமான்னு எனக்கு சத்தியமா தெரில. இது வந்து பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் வடச்சித்தூர் போகிற வழியில காரச்சேரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் தெரியும். இது எவ்வளோ பெரிய பெண்டு பாருங்கள். இங்கே வந்து இப்போ தான் இந்த ரோடு இந்த பிரிட்ஜ் எல்லாம் கட்டியிருக்காங்களே ஆக்சுவலாக. கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி இங்கே ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. பார்த்திங்கன்னா, ஒரு லாரி ஒரு பால் வண்டிக்காரரு அவர் மேலே கவுந்துருக்குங்க. அந்த ஃப்ரண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா, அவர் உடம்புல இருக்குது, கால் மட்டும்தான் வெளியே தெரியுது. அதை நான் பார்த்தேன். ஆக்சிடென்ட் ஆகிறத பார்க்கல. ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த வழியில் போகும்போது பார்த்தேன். அது வந்து நான் மறக்கவே முடியல. ஒரு 2 மந்த்ஸ் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்துச்சு. ஆனால் அங்கே வந்து இந்த மாதிரி இல்லை. ஃபுல்லாக குழியாக ரொம்பவே அந்த அதாவது என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, அவர் ஸ்கூல் படிக்கும்போது 15 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த ரோடு இப்படி தான் இருக்காமா. ஈவன் கூகுள் மேப்பில் நீங்கள் காரச்சேரி தெக்கனி ரோடுன்னு போட்டிங்கனாலே இந்த இது காட்டும். அதில் ரெட் மார்க் தான் காட்டும். அந்த அளவுக்கு இறங்கி போகுங்க. ஆனால் அந்த சைடு லாரி வரும்போது அப்சண்ட் ஆகி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே நான் ஃபீல் பண்ண 3 மந்த்ஸாக எனக்கு அது ஓடிட்டே இருந்துச்சு மைண்டுக்குள்ளே. இந்த சண்டே கூட போகும்போது நான் பயந்தேன், ஏங்க அந்த வழியாக வேணாம், வேறு வழி இல்லையா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. பார்த்தா ஆச்சரியமாக இருக்குங்க. பிரிட்ஜு போட்டு ஃபுல்லாக ரோட் போட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு சத்தியமாக தெரில 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. இப்போ போட்டாங்களா இல்லை எப்போன்னு தெரில. இதுதாங்க உண்மையான மாற்றம். 15 வருஷமாக மாறாதது இப்போ மாறி இருக்குன்னா ரொம்பவே அங்கே இருக்கிற மக்கள் இன்கேஸ் நீங்கள் காரச்சேரி அந்த தெக்கடி ரோடு அந்த ஏரியானா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அங்கே நிறைய ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே பெருமையாக இருக்குங்க. இவ்வளோ பெரிய மாற்றம் அந்த 15 வருஷமாக அப்படியே முடங்கி கிடந்தது இன்றைக்கி ரெடி ஆகிருக்கு. அதுவும் எவ்வளோ அப்படியே ஒரு பெண்டுனா சரியான பெண்டுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், குழி கூட ரொம்ப இறக்கமாக இருக்கும். ஸோ ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி கோயம்புத்தூர் ரிலேட்டடான வீடியோக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாடா பை பாய்.